விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு அர்த்தம். கமாண்ட் பண்றாரு, முடிஞ்சா செய்யன்னு சொல்லல, இது கட்டளை. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்களோ, எத்தனை பேர் விசுவாசியா இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த போராட்டம் உண்டு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய்ங்கிறத சம்மன் அனுப்பியிருக்காங்க சொல்லுவாங்க தெரியுமா? சம்மன் அனுப்பப்பட்டிருக்கா, மிலிட்டரியில் இருக்கீங்க வச்சுங்க, வார் இருக்கு, வீட்டுக்கு சம்மன் வந்துருச்சு என்ன அர்த்தம்? ஓடிடணும், திருத்தணும், எல்லைக்கு ஓடிடணும். தேவன் உங்களோட ஒவ்வொருவருக்கும் சம்மன் அனுப்பியிருக்காரு. எதுக்கு? யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்ட சம்மன். நல்ல போராட்டத்தை போராடு. அந்த போராட்டம் பண்ணும்போது நித்திய ஜீவனை பிடிச்சுக்க, உன் மாம்சத்தை பிடிக்காத, மாம்ச கிரியை பிடிக்காத, உள்ள இருக்க ஜீவனை பிடிச்சுக்க. இதற்காகவே தேவனால் உனக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. எதிர்ப்புகள் வர்றதா இருந்தா கூட பிசாசுக்கு எந்த இடமும் கொடுக்காமல் வெற்றி பெற்றே தீரணும், வின்னிங் ஷாட் அடிக்கிறவரை நிக்கணும் நின்னீங்கன்னா அது நல்ல போராட்டத்தை போராடு. இதுக்குத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்க.